السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والله جعل لكم من بيوتكم سكنا. قال النبي صلى الله عليه وسلم: الجنة تحت أقدام الأمهات، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமங்கலம் நகர மஜ்லிஸுல் உலமா சபை நடத்துகிற மாபெரும் ஷரீஅத் மாநாட்டினுடைய தலைவர், முன்னிலை வகிக்கக்கூடிய நிர்வாகிகள், சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற ஆசிரிய பெருந்தகைகள், ஆலிம் பெருந்தகைகள், எனக்கு பின்னால் மிக உயர்தரமான நல்ல கருத்துரையை நமக்கு வழங்கவிருக்கிற கண்ணியத்திற்குரிய சொல்லின் செல்வர் அபு தாஹிர் பாக்தவி ஹதரத் அவர்கள் மற்றும் ஏனைய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீது நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த நல்ல நேரத்தில் மஜ்லிஸுல் உலமா எனக்கு தந்திருக்கிற தலைப்பு இஸ்லாத்தின் முன்னேற்றத்தில் பெண்களின் பங்களிப்பு. பொதுவாக பெண்களுக்கு இஸ்லாம் பல பங்களிப்புகளை வழங்கியிருக்கிறது. பெண்களுக்கு பிறப்புரிமையை கொடுத்தது இஸ்லாம், பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்தது இஸ்லாம், பெண்களுக்கு கல்வி உரிமையை கொடுத்தது இஸ்லாம் என்று இஸ்லாம் பெண்களுக்கு அளித்த பங்களிப்பை நாம் எவ்வளவோ நிகழ்வுகளிலே சொல்லி இருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு. இது பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்த பங்களிப்பை பற்றி சொல்லல. இஸ்லாத்துக்கு பெண்கள் அளித்த பங்களிப்பு என்ன? இஸ்லாமுடைய வளர்ச்சியில், இஸ்லாத்தினுடைய முன்னேற்றத்தில் பெண்களின் பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, எப்படி இருந்தது, எப்படி இருக்க வேண்டும்? பொதுவாக எந்த தலைப்பும் அப்படித்தான். வெறுமனே கதை பேசுவதற்கோ, கதை சொல்வதற்கோ, சம்பவங்களை பேசுவதற்கோ கேட்பதற்கோ அல்ல. அவைகள் நமக்கு தருகிற படிப்பினைகள் என்ன? வெறுமனே கதை பேசுவது நமக்கு நோக்கம் அல்ல. அந்த நிகழ்வுகள், அந்த சம்பவங்கள் நமக்கு தருகிற படிப்பினை என்ன? நாம் அதிலிருந்து என்ன படிப்பினையை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த வழியில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறது. நபித்துவத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். என்னை ஒருவர் வந்து சந்தித்தார், என்னை இறுக்கி அணைத்தார். அவரை பார்த்து நான் பயந்தேன். நடுங்கியவர்களாக, ஜுரம் காய்ச்சல் அடிப்பவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் வந்தார். வந்தவர் இக்ரா என்று என்னை ஓதச் சொன்னார் என்கிற நிகழ்வுகளை, தன்னுடைய நபித்துவத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் சொன்னது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நபித்துவத்தை முதலில் ஏற்றவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றவ முதல் ஆள் பெண்தான். அந்த பெண்ணும் நம்முடைய தாய் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த தாயினுடைய பங்களிப்பு முதல் பங்களிப்பாக, பெண்ணுடைய பங்களிப்பாக இஸ்லாமிய வளர்ச்சியில் இனி யாரெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்கிறார்களோ, தற்போது யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோமோ, கியாமத் வரை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக யாரெல்லாம் ஈமான் கொள்ள போகிறோமோ அத்துணை பேருக்கும் வழிகாட்டி அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பங்களிப்பு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திலிருந்து, முதலில் நபிகளாரை ஏற்றதிலிருந்து. சாதாரணமாக அல்ல, ஏற்றவர்கள் நம்முடைய தாய் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவி, மனைவி. இங்கிருந்து நமக்குண்டான படிப்பினையும் ஆரம்பிக்கிறது. இஸ்லாத்தினுடைய முன்னேற்றத்தில் ஒரு பெண்ணினுடைய பங்களிப்பு தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுவதில் இருந்து ஆரம்பிக்கிறது. வெறுமனே இந்த நிகழ்ச்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை கதீஜா அம்மையார் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை மட்டும் பார்க்காமல், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற கணவருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கட்டுப்பட்டார்கள் என்பதையும் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கிருந்து பெண்களுடைய வளர்ச்சி, இஸ்லாத்துக்குண்டான பங்களிப்பு ஆரம்பிக்கிறது. இஸ்லாம் வளர வேண்டுமானால், இஸ்லாத்துக்கு வளர்ச்சி கிடைக்க வேண்டுமானால் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவனுக்கு மார்க்க அடிப்படையில் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஒரு பெண்ணினுடைய முதல் பங்களிப்பு நமக்கு சொல்லி காட்டுகிறது. கணவனுடைய நிலை அறிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் தான் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப உஷாரா தேர்ந்தெடுங்க. துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன் லிமாலிஹா வலிஜமாலிஹா வலிஹஸபிஹா வலிதீனிஹா ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன். பொண்ணு பார்க்க போனாலே என்ன நினைச்சிட்டு தான் போறீங்க? இங்கிருந்து எவ்வளோ தேரும், இங்கிருந்து எவ்வளோ கிடைக்கும். 50 பவுன் போடுவாங்களா, 100 பவுன் போடுவாங்களா, கட்டில் கிடைக்குமா, மெத்த கிடைக்குமா, கார் கிடைக்குமா, பைக் கிடைக்குமா, எல்லாமே இதை எதிர்நோக்கித்தான் பெண் பார்க்கும் படலம் ஆரம்பிக்கிறது. ஒரு பெண்ணை பார்க்கும் போது என்ன தேரும், எத்தனை கிலோ தேரும் என்பதை முன்னோக்கித்தான் போக ஆரம்பிக்கிறோம். அங்கு செய்கிற தவறு மார்க்கத்தில் தனக்கு கட்டுப்படாத பெண்ணாக, மனைவியாக, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டாத தாயாக எங்கிருந்து மாறுகிறாள் என்றால் முதல் தேர்வில் இருந்து ஒரு பெண் மாறுகிறாள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதில் 40 வயது மனைவியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் மனைவியாக தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த மனைவிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு முதல் பங்களிப்பை வழங்குகிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்த அந்த மனைவி எப்படி தேர்ந்தெடுத்தார்கள்? சொத்தை பார்த்தா, அழகை பார்த்தா. சொத்துக்கள் நிரந்தரமானதா, என்னைக்கும் இருக்குமா? நம்ம ஊர்லயே பார்ப்போம், எவ்வளோ பேரு எப்படியோ வசதியாக வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு நமக்கு முன்னாலேயே கஷ்டப்பட்டு போவாங்க. எவ்வளவோ சிரமப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள் அல்லாஹ் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக உயர்ந்த இடத்தில், கொடுக்கும் இடத்தில் அல்லாஹ் அவர்களை வைத்திருக்கிறார். எனவே இந்த பொருள், காசு, பணம் இது நிரந்தரம் அல்ல. எனவே நீங்கள் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போது இதை அதிகம் கவனம் செலுத்தக்கூடாது. லி ஜமாலிஹா, ஒருவேளை அதை பார்க்கலன்னா கூட அடுத்து என்ன அப்படின்னா, பொண்ணு எப்படி நல்ல விளவிலேன்னு இருக்குமா, சுண்டி விட்டா ரத்தம் வருமா, மாப்பிள்ளை கருங்காக்காவை விட மோசமா இருப்பார். மாப்பிள்ளை கருங்காக்கா, காக்காவே கருப்பு தான், அதுல கருங்காக்கா எவ்வளவு கருப்பா இருக்கும் அப்படி இருப்பார் மாப்பிள்ளை. ஆனா அவர் எப்படி பொண்ணு கேட்பாரு? சுண்டி விட்டா ரத்தம் வருமா, விளவிலேன்னு இருக்குமா பொண்ணு, இல்ல கொஞ்சம் பணங்காசு கம்மியா தான் இருக்கு, கம்மியா தான் போடுவாங்க போல தெரியுது, அதெல்லாம் பரவாயில்ல, வெள்ளையா இருக்குமா. அடுத்து இவருடைய எண்ணம் என்ன? இந்த அழகு. சரி, இந்த அழகு நிரந்தரமானதா, எப்பவும் இருக்குமா? மதுரையில் எப்படின்னு தெரியல, சென்னையில் எப்படி அப்படின்னா, பெண்ணு, மணப்பெண் வீட்டில இருந்து மண்டபத்துக்கு வராது, பியூட்டி பார்லர்ல இருந்து தான் மண்டபத்துக்கு வரும். பியூட்டி பார்லர்ல என்ன சொல்லி அனுப்புவான் தெரியுமா? கல்யாணம் எங்க வச்சிருக்கீங்க, ஏசி ஹாலா நான் ஏசியா? ஏசியா இருந்தா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தாங்கும். ஏசி இல்லைன்னா 2 மணி நேரத்துல வேஷம் கலைஞ்சிரும். அவ்வளவு மேக்கப், அவ்வளவு அழகு. இருக்கிற கருப்பா இருக்கிறவங்க கூட வெள்ளையாக்கிடுறான். அவ்வளவு அழகுபடுத்தி
இவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல ரூமுக்குள்ள போகும்போதே சந்தேகம் வந்துடுது. எனவே அங்க இருந்தது வேற பொண்ணு மாதிரி இருந்துச்சு, இங்க இருக்கிறது வேற பொண்ணால இருக்கு. அப்ப இந்த அழகுக்குண்டான நேரம் காலம் எவ்வளவு? வெறும் 2 மணி நேரம் 3 மணி நேரம். இதுதான் அழகா? சரி, ஒருவேளை இயற்கை அழகு அப்படிலாம் இல்லைங்க, இயற்கையிலேயே சூப்பர் பொண்டாட்டி. சரி, இந்த அழகு நிரந்தரமா இருக்குமா? எப்பவும் இருக்குமா? கல்யாணம் முடிக்கும் போது எந்த அழகோட முடிச்சாரோ அதே அழகோட கடைசி வரைக்கும் அந்த மனைவி இருக்கிறா? ஒரு சின்ன கட்டி வருது, சின்ன பரு வருது, அழகு மாறி போதா? சின்ன அசிங்கங்கள் வருது, சின்ன காயங்கள் ஏற்படுது, அழகுகள் மாறி போதா? எனவே அழகை முன்வைத்து திருமணம் இருக்கக்கூடாது, பெண் தேர்வு இருக்கக்கூடாது. ஒலி ஹசபிகா, குடும்ப பாரம்பரியத்தை வைத்து, எங்க ஊர்லயே இவங்க ரொம்ப நல்ல குடும்பம், இதை வைத்து பெண் தேர்வு இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்தில் பிறக்கிற ஏதோ ஒரு பேரப்புள்ள, ஏதோ ஒரு பேத்தி செய்கிற ஒரு தவறு ஒட்டுமொத்த குடும்பத்து பேரையும் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துருது. யாரு? அந்த பிள்ளையா ஓடி போயிடுச்சான் அவங்க கூட, இந்த குடும்பத்து பிள்ளையா. இப்ப இவைகள் நிரந்தரம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒலி தீனிஹா, மார்க்கத்தினுடைய பங்களிப்பு ஒரு பெண்ணுக்கு அதிக முக்கியத்துவம், அதிக பங்களிப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பெண் தான் குடும்பத்தின் பல்கலைக்கழகம். அவளிடமிருந்து தான் இஸ்லாம் வளர போகிறது, அவளிடமிருந்து தான் இஸ்லாம் துளிர்விட போகிறது. எனவே எங்கிருந்து துளிர்விட போகிறதோ அந்த பெண்ணை நீங்கள் நல்ல பெண்ணாக தேர்ந்தெடுங்கள், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக தேர்ந்தெடுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். 7வது சூரா 58வது திருவசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வல் பலது தய்யிபு யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பி வல்லதி ஹபுஸ லா யஹ்ருஜு இல்லா நகிதா. விளைநிலம் நல்ல விளைநிலமாக இருந்தால் அதிலிருந்து விளைகிற பயிர்களும் நல்லவைகளாக இருக்கும். விளைநிலம் கெட்டதாக இருந்தால் அதிலிருந்து விளைகிற பயிர்களும் கெட்டதாகத்தான் இருக்கும். எனவே நீங்கள் விளைநிலத்தை, உங்களுடைய வம்சாவளியை பெருக்க போகிற ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும் போது அதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். காரணம், உங்களுடைய குடும்பத்தினுடைய இஸ்லாமியத்தை, இஸ்லாத்தை காக்க போறவள் அந்த மனைவி, அந்த பெண். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போது இவ்வளவையும் கவனிக்க சொல்கிறார்கள். மார்க்கப்பட்டுள்ளவளா, தீனுள்ளவளா என்பதை கவனித்து நீங்கள் அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அப்படி தேர்ந்தெடுத்தார்கள். எனவேதான் அந்த கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்து என்னை போர்த்து என்று சொல்லி வருகிற போது அந்த மனைவி சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? நாமளும் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வருவோம், காலிங் பெல் அடிக்கும் போதே பயமா தான் இருக்கும். என்ன சூழல்ல வந்து திறக்க போறான்னு தெரியலையே, நல்ல மூட்ல தான் வந்து ஏங்க வாங்க அப்படின்னு சொல்ல போறாளா, இல்ல திறக்கும் போதே இந்த பாருங்க இந்த சனியை உங்க அம்மா வீட்டுல இருக்குல்ல, அது மரியாதையா பத்தல்ல, எம்மா இப்பத்தான் நான் கால் எடுத்து உள்ள வைக்க போறேன், உள்ள வைக்கவா இல்ல அப்படியே பள்ளியாசலுக்கு போய் அஜத்து கூட பேசவா அப்படின்னு கேட்பாரு. எந்த சூழ்நிலையில திறக்க போறான்னு தெரியல. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவர் பதட்டமான சூழலில் வருகிறார். வரும்போது அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். இன்னக லதஸிலுர் ரஹிம, காரணம் நீங்கள் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள். வ தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்காக சம்பாதிக்கிறீர்கள். நமக்காக சம்பாதிக்கல, குடும்பத்துக்காக சம்பாதிக்கல, நீங்க சம்பாதிக்கிறது யாருக்காக? இல்லாதவர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டிய சம்பாதிக்கிறீர்கள். சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள், விதவைகளுக்கு வாழ்வளிக்கிறீர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நல்ல தன்மைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த மனைவி நல்ல வார்த்தைகள் சொல்லு, அந்த பதட்டத்தை அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறைப்பார்கள். இங்கிருந்து தான் இஸ்லாம் பெருக ஆரம்பித்தது. இந்த மனைவியினுடைய அரவணைப்பு தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய தைரியத்தை தந்தது. இன்னும் எவ்வளவோ கதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்வின் வரலாறுகளை எடுத்து பார்த்தால், ஒரு கணவன் மனைவி, ஒரு மனைவி மார்க்கத்திற்கு இஸ்லாத்திற்குண்டான பங்களிப்பை எப்படியெல்லாம் தர வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்வை பார்க்க முடியும். அத்தனையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த சிரமமும் கஷ்டமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நடந்து கொண்ட விதம்,
எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள், இஸ்லாத்தை வளர்க்க புறப்பட்டு விட்ட நீங்கள், இஸ்லாத்தை உடைய வளர்ச்சியில் அதிக முக்கியத்துவம் காட்ட வேண்டிய நீங்கள், முதலில் அக்கறை செலுத்த வேண்டியது நல்ல மணமகளை, நல்ல பெண்ணை தேர்ந்தெடுத்திருப்பதில் இருந்து. ஏன்னா ஒரு கெட்ட மருமகள் வீட்டுக்கு வந்துட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும், நல்லா இருந்த குடும்பத்தை நாளாக்கிடுவா. ஒரு கெட்ட மருமகள் வீட்டுக்குள்ள வந்துட்டா இவ்வளவு நாளா அத்தா அத்தான்னு பாசமா இருக்கிற மகன், அம்மா அம்மான்னு பாசமா இருந்த மகன் கொஞ்ச நாளையிலேயே எப்படியோ மாறி போயிடுறான். இல்ல இல்ல அவ சொல்றதுதான் சரி அப்படின்னு மாறிடுறான். அல்கமா ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட சஹாபி அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கடைசி நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் செய்தி வருகிறது. அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசி தருணத்தில் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு ஒரு சில சஹாபாக்களை அனுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்கீன் சொல்லிக் கொடுங்க, கலிமா சொல்லிக் கொடுங்க என்று அனுப்புகிறார்கள். வந்தவர்கள் தல்கீன் சொல்லிக் கொடுக்குறாங்க, கலிமா சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்கமா என்கிற சஹாபிக்கு வாயில் கலிமா வரல. அலி ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம், அல்கமா சொல்ல முடியாமல் கஷ்டப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்தா அம்மா இருக்காங்களா அவருக்கு? அவங்க அத்தா இல்ல, வஃபாத் ஆயிட்டார், அம்மா இருக்கிறாங்க. அம்மா எங்க இருக்காங்க? வேற இடத்துல வாழ்றாங்க, வேற வீட்டுல இருக்கிறாங்க. அந்த தாயை நான் பார்க்கணும், அல்லது அந்த தாயை என்கிட்ட வர சொல்லுங்க. அந்த தாய் வருகிறார்கள். வந்தவுடன் அந்த தாயிட்ட ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், அல்கமா எப்படிப்பட்டவர்? அந்த தாய் அப்ப கூட தன்னுடைய மகனை பற்றி பெருமையாக பேசுவாள். என் மகன் சாதாரணமான ஆள் அல்ல, அதிகமாக தொழக்கூடியவன், ஜக்காத்துகள் சதக்காக்கள் வாரி வழங்கக்கூடியவன், அதிகமாக இபாதத்துள்ளவன், அல்லாஹ்வின் மீது இறையச்சம் உள்ளவன் என்று அடுக்கிக் கொண்டே போவாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்திவிட்டு கேட்பார்கள், நான் அல்கமா எப்படி இபாதத் செய்வார் என்று கேட்கவில்லை, அல்கமா எப்படி சதக்கா செய்வார் என்று கேட்கவில்லை, அல்கமா எப்படி நோன்பு வைப்பார் என்று கேட்கவில்லை, அல்கமா தாயாகிய உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்று கேட்கிறேன். கல்யாணம் முடிக்காத வரைக்கும் நல்லா தான் இருந்தார், கல்யாணம் முடிச்சு கொடுத்த பின்னாடி ஆள் மாறிட்டார். அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி தாய் சொல்கிற விஷயம், அல்கமா கல்யாணம் முடிகிறவரை நல்லா இருந்தார், கல்யாணத்துக்கு பின்னாடி முழுக்க முழுக்க பொண்டாட்டி ராசாவா மாறி போயிட்டாரு. அந்த அம்மா என்ன சொன்னாலும் தலையாட்டுறாரு, நான் சொல்றதை காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன தனி வீட்டிலையும் வச்சுட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அப்படின்னா அந்த அல்கமாவை கொண்டு வந்து வெளியிலேயே தீயை மூட்டி அந்த தீயில் கொண்டு வந்து போட்டுருங்க. துடிக்கிறாள் தாய், யார சொல்லலாம், என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க, என் பிள்ளையா? ஆமா, நீங்க மன்னிக்காவிட்டால், அந்த பிள்ளையினுடைய பாவத்தை மன்னிக்காவிட்டால் அவர் நரகவாதி, அங்கே அவர் அனுபவிக்க வேண்டிய நரகத்தை இங்கேயே கொடுத்து விடலாம். அழுது புரண்டு தாய் சொன்னால், யார சொல்லலாம், என்னுடைய மகனுடைய பாவங்களை மன்னிக்கிறேன், அவன் என்ன கஷ்டம் கொடுத்திருந்தாலும் நான் மன்னிக்கிறேன், அவனுக்கு அப்படி சொல்லாதீங்க. பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்புவார்கள். அல்கமா கலிமா சொல்லி வஃபாத் ஆவார்கள். ஒரு மனைவியினுடைய சொல்லை கேட்டு தாயை அவமதிக்கிற போது ஏற்படுகிற பிரச்சனை இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக மாறுகிறது. வெறுமனே இது தாய் மகன் உறவு என்பதோடு நின்று போவதில்லை. இது எப்படி மாறுகிறது என்றால் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக மாறுகிறது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே இஸ்லாமிய வளர்ச்சியில் ஒரு பெண்ணினுடைய பங்கு, ஒரு தாயினுடைய பங்கு, ஒரு பெண்ணினுடைய பங்கு அளப்பரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்துன்யா மத்தா கைரு மத்தா இத்துன்யா அல் மர்அத்து சாலிஹா. இந்த உலகம் முழுக்க உங்களுக்கு சுகம் அனுபவிப்பதற்காக அல்லாஹ் தந்தது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் உங்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களிலேயே உயர்தரமான பொருள் என்ன தெரியுமா? நல்ல மனைவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சாலிகான மனைவி. இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு கோடி கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு எத்தனை கார்கள், எத்தனை பில்டிங் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிம்மதி கிடைப்பது அந்த பெண்ணிடத்தில் தான். சாலிகான பெண்ணாக கிடைத்தால் கோடி இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமான வாழ்வை, இஸ்லாமிய வாழ்வை, அடிப்படை வாழ்வை உங்களால் அனுபவிக்க முடியும். அத்துணை கோடி கொடுக்கப்பட்டிருந்தும் ஒரு பெண் உங்களுடைய மனைவி சாலிகான மனைவியாக இல்லாமல் இருந்தால் அத்துணை நியமத்துகளும் கொடுக்கப்பட்டும் வீண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏன் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு முக்கியத்துவம், ஏன் ஒரு பெண்ணை பற்றி இவ்வளவு மார்க்கம் பேசுகிறது என்றால் அந்த பெண் தான் இந்த வீட்டினுடைய பல்கலைக்கழகம். அவள் நினைத்தால் தன்னுடைய கணவனை மாற்றலாம், மாமனாரை மாற்றலாம், மாமியாரை மாற்றலாம், தன்னுடைய பிள்ளைகளை மாற்றலாம். அத்துணை சக்தியும் இவரிடத்தில் இருக்கிறது.
நாளைய சமூகம் எங்க இருக்கிறது, யாரிடத்தில் இருக்கிறது? 5 விளையாதது 50 விளையுமான்னு கேட்போம். 50ங்கிறது முதுமை, இளமை அல்ல, முதுமை. முதுமையில் ஒருவன் நல்லவள் செய்ய வேண்டுமானால் அது எங்கு செய்ய வேண்டுமாம்? இளமை பருவத்தில் அல்ல, குழந்தை பருவத்தில் இருந்து அது ஆரம்பிக்க வேண்டும். 5 விளையாதது 50 விளையுமா? இளைஞர்கள் மட்டுமல்ல, இளைஞர்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு என்பார்கள். அந்த முதுகெலும்பை முதுகெலும்பாக நிமிர்த்தக்கூடிய சக்தி இளமையில் அந்த குழந்தைகளை நாம் எப்படி வார்த்தெடுக்கிறோம் என்பதில் இருக்கிறது. இஸ்லாமிய வளர்ச்சி, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு இளைஞர்கள் காரணம் என்றால், இந்த இளைஞர்களை சிறு வயதில் தாய்மார்கள் எப்படி வளர்க்கிறார்களோ அப்படி அந்த இளைஞர்கள் வளர்கிறார்கள். அப்படியானால் ஒரு தாயினுடைய பெண்ணுடைய கையில் இருக்கிறது ஒரு இஸ்லாமிய இளைஞனை வார்த்தெடுப்பது. அன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட நல்லவர்கள் இருந்தார்கள், நல்ல தாய்மார்கள் இருந்தார்கள், நல்ல பிள்ளைகளை அந்த தாய்மார்கள் உருவாக்கினார்கள். குழந்தையை வயிற்றில் சுமப்பதிலிருந்து ஒரு தாய் இந்த சமூகத்திற்கு சேவையாற்ற ஆரம்பிக்கிறார். குழந்தையை வயிற்றில் சுமக்கும் போது அவள் அதிகமாக குர்ஆன் ஓதி, அதிகமாக திக்ர் செய்து, இப்படி இருந்தால் பிறக்கிற குழந்தையும் சாலிகான குழந்தையாக பிறக்கிறது. விஞ்ஞானம் சொல்லுது, குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே எல்லாத்தையும் உணர ஆரம்பிக்குது, எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்குது. வயிற்றில் குழந்தையை வைத்திருக்கும் போது ஒரு தாய் எதை அதிகமாக கேட்கிறாளோ குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு அதன் மீது ஈடுபாடு அதிகமாக இருக்கும். முதல்லலாம் புள்ள அழுதுச்சுன்னா தாலாட்டு பாடுவாங்க, புள்ளைய தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு பாடுவாங்க. அந்த தாலாட்டு வெறுமனே ஆறாரோ ஆறீராரோ தூங்கு என் கண்ணூரங்கு என் செல்லமே அப்படி மட்டும் இருக்காது. இஸ்லாமிய தாலாட்டு வித்தியாசமானது. அதில் தாலாட்டும் இருக்கும், மார்க்கமும் கலந்திருக்கும். லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இப்பவே பக்தாது போய் இல்மு தேட வேண்டுமென்ற செல்ல மகன் சொல் கேட்டு அன்புடனே அன்னை சொன்னார். 1000 பொற்காசுகள் தங்க மகன் கை கொடுத்து உயிர் போகும் வேலையிலும் தனையனே பொய் ஆகாதென்றார். லாயிலா இல்லா பாட்டு படிப்பாங்க, தாலாட்டு பாட்டு படிப்பாங்க புள்ள தூங்குறதுக்காக. என்ன பாடல் சொல்லும்? பாட்டு வரி என்ன சொல்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அஞ்சக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமாவை எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்கள்? சின்ன குழந்தை, ஒன்றும் அறியாத பிள்ளை. அந்த பிள்ளை தொட்டிலில் படுத்திருக்கிற போதிருந்து கலிமா அந்த குழந்தைக்கு ஊட்டப்படுகிறது. முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுடைய வரலாறு குழந்தைக்கு போதிக்கப்படுகிறது. 1000 பொற்காசுகளை தாய் கொடுத்து உயிரே போனாலும் சரி போய் சொல்லக்கூடாது என்று என்ன செஞ்சா? தன்னுடைய பிள்ளையை வளர்த்தார்கள். முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் மிகப்பெரிய வழியாக உருவெடுத்தார்கள். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியில் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுக்கு எவ்வளவு பங்கு இருந்ததோ அதில் கொஞ்சம் கூட குறையாமல் 100% அவர்களை பெற்றெடுத்து அவர்களை மார்க்கத்தில் வளர்த்த, தீனில் வளர்த்த அவர்கள் தாய்க்கும் பங்குண்டு. அந்த தாயினுடைய அந்த வளர்ப்பு தான் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி என்கிற உயர்தரமான ஒரு மனிதரை இந்த சமூகத்திற்கு தந்தது, இந்த மார்க்கத்துக்கு தந்தது. அப்படி இவைகள் நிரந்தரம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒலி தீனிஹா, மார்க்கத்தினுடைய பங்களிப்பு ஒரு பெண்ணுக்கு அதிக முக்கியத்துவம், அதிக பங்களிப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பெண் தான் குடும்பத்தின் பல்கலைக்கழகம். அவளிடமிருந்து தான் இஸ்லாம் வளர போகிறது, அவளிடமிருந்து தான் இஸ்லாம் துளிர்விட போகிறது. எனவே எங்கிருந்து துளிர்விட போகிறதோ அந்த பெண்ணை நீங்கள் நல்ல பெண்ணாக தேர்ந்தெடுங்கள், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக தேர்ந்தெடுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். 7வது சூரா 58வது திருவசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வல் பலது தய்யிபு யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பி வல்லதி ஹபுஸ லா யஹ்ருஜு இல்லா நகிதா. விளைநிலம்
நல்ல விளைநிலமாக இருந்தால் அதிலிருந்து விளைகிற பயிர்களும் நல்லவைகளாக இருக்கும். விளைநிலம் கெட்டதாக இருந்தால் அதிலிருந்து விளைகிற பயிர்களும் கெட்டதாகத்தான் இருக்கும். எனவே நீங்கள் விளைநிலத்தை, உங்களுடைய வம்சாவளியை பெருக்க போகிற ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும் போது அதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். காரணம், உங்களுடைய குடும்பத்தினுடைய இஸ்லாத்தை காக்க போறவள் அந்த மனைவி, அந்த பெண். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போது இவ்வளவையும் கவனிக்க சொல்கிறார்கள். மார்க்கப்பற்றுள்ளவளா, தீனுள்ளவளா என்பதை கவனித்து நீங்கள் அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அப்படி தேர்ந்தெடுத்தார்கள். எனவேதான் அந்த கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்து என்று சொல்லி வருகிற போது அந்த மனைவி சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? நாமளும் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வருவோம், காலிங் பெல் அடிக்கும் போதே பயமா தான் இருக்கும். என்ன சூழல்ல வந்து திறக்க போறான்னு தெரியலையே, நல்ல மூட்ல தான் ஏங்க வாங்க அப்படின்னு சொல்ல போறாளா, இல்ல திறக்கும் போதே இந்த பாருங்க இந்த சனியை உங்க அம்மா வீட்டுல இருக்குல்ல, அது மரியாதையா பத்தல்ல, எம்மா இப்பத்தான் நான் கால் எடுத்து உள்ள வைக்க போறேன், உள்ள வைக்கவா இல்ல அப்படியே பள்ளியாசலுக்கு போய் அஜத்து கூட பேசவா அப்படின்னு கேட்பாரு. எந்த சூழ்நிலையில திறக்க போறான்னு தெரியல. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவர் பதட்டமான சூழலில் வருகிறார். வரும்போது அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். இன்னக லதஸிலுர் ரஹிம, காரணம் நீங்கள் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள். வ தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்காக சம்பாதிக்கிறீர்கள். நமக்காக சம்பாதிக்கல, குடும்பத்துக்காக சம்பாதிக்கல, நீங்க சம்பாதிக்கிறது யாருக்காக? இல்லாதவர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டிய சம்பாதிக்கிறீர்கள். சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள், விதவைகளுக்கு வாழ்வளிக்கிறீர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நல்ல தன்மைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த மனைவி நல்ல வார்த்தைகள் சொல்லு, அந்த பதட்டத்தை அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறைப்பார்கள். இங்கிருந்து தான் இஸ்லாம் பெருக ஆரம்பித்தது. இந்த மனைவியினுடைய அரவணைப்பு தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய தைரியத்தை தந்தது. இன்னும் எவ்வளவோ கதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்வின் வரலாறுகளை எடுத்து பார்த்தால், ஒரு கணவன் மனைவி, ஒரு மனைவி மார்க்கத்துக்கு இஸ்லாத்துக்குண்டான பங்களிப்பை எப்படியெல்லாம் தர வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்வை பார்க்க முடியும். அத்தனையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த சிரமமும் கஷ்டமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நடந்து கொண்ட விதம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள், இஸ்லாத்தை வளர்க்க புறப்பட்டு விட்ட நீங்கள், இஸ்லாத்தை உடைய வளர்ச்சியில் அதிக முக்கியத்துவம் காட்ட வேண்டிய நீங்கள் முதலில் அக்கறை செலுத்த வேண்டியது நல்ல மணமகளை, நல்ல பெண்ணை தேர்ந்தெடுத்திருப்பதில் இருந்து. என ஒரு கெட்ட மருமகள் வீட்டுக்கு வந்துட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும், நல்லா இருந்த குடும்பத்தை நாளாக்கிடுவா. ஒரு கெட்ட மருமகள் வீட்டுக்குள்ள வந்துட்டா, இவ்வளவு நாளா அத்தா அத்தான்னு பாசமா இருக்கிற மகன், அம்மா அம்மான்னு பாசமா இருந்த மகன் கொஞ்ச நாளையிலேயே எப்படியோ மாறி போயிடுறான். இல்ல இல்ல அவ சொல்றதுதான் சரி அப்படின்னு மாறிடுறான். அல்கமா ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட சஹாபி. அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கடைசி நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் செய்தி வருகிறது. அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசி தருணத்தில் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு ஒரு சில சஹாபாக்களை அனுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்கீன் சொல்லி கொடுங்க, கலிமா சொல்லி கொடுங்க என்று அனுப்புகிறார்கள். வந்தவர்கள் தல்கீன் சொல்லி கொடுக்கறாங்க, கலிமா சொல்லி கொடுக்கறாங்க. அல்கமா என்கிற சஹாபிக்கு வாயில் கலிமா வரல. அலி ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் இடத்தில் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம், அல்கமா சொல்ல முடியாமல் கஷ்டப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்தா அம்மா இருக்காங்களா அவருக்கு? அவங்க அத்தா இல்ல, வஃபாத் ஆயிட்டார், அம்மா இருக்கிறாங்க. அம்மா எங்க இருக்காங்க? வேற இடத்துல வாழ்றாங்க, வேற வீட்டுல இருக்கிறாங்க. அந்த தாயை நான் பார்க்கணும், அல்லது அந்த தாயை என்கிட்ட வர சொல்லுங்க. அந்த தாய் வருகிறார்கள். வந்தவுடன் அந்த தாயிட்ட ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், அல்கமா எப்படிப்பட்டவர்? அந்த தாய் அப்ப கூட தன்னுடைய மகனை பற்றி பெருமையாக பேசுவாள்.
என் மகன் சாதாரணமான ஆள் அல்ல, அதிகமாக தொழக்கூடியவன், ஜக்காத்துகள் சதக்காக்கள் வாரி வழங்கக்கூடியவன், அதிகமாக இபாதத்துள்ளவன், அல்லாஹ்வின் மீது இறையச்சம் உள்ளவன் என்று அடுக்கிக் கொண்டே போவாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்திவிட்டு கேட்பார்கள், நான் அல்கமா எப்படி இபாதத் செய்வார் என்று கேட்கவில்லை, அல்கமா எப்படி சதக்கா செய்வார் என்று கேட்கவில்லை, அல்கமா எப்படி நோன்பு வைப்பார் என்று கேட்கவில்லை, அல்கமா தாயாகிய உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்று கேட்கிறேன். கல்யாணம் முடிக்காத வரைக்கும் நல்லா தான் இருந்தார், கல்யாணம் முடிச்சு கொடுத்த பின்னாடி ஆள் மாறிட்டார். அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி தாய் சொல்கிற விஷயம், அல்கமா கல்யாணம் முடிகிறவரை நல்லா இருந்தார், கல்யாணத்துக்கு பின்னாடி முழுக்க முழுக்க பொண்டாட்டி ராசாவா மாறி போயிட்டாரு. அந்த அம்மா என்ன சொன்னாலும் தலையாட்டுறாரு, நான் சொல்றதை காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன தனி வீட்டிலேயே வச்சுட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அப்படின்னா அந்த அல்கமாவை கொண்டு வந்து வெளியிலேயே தீயை மூட்டி அந்த தீயில் கொண்டு வந்து போட்டுருங்க. துடிக்கிறாள் தாய், யார சொல்லலாம், என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க, என் பிள்ளையா? ஆமா, நீங்க மன்னிக்காவிட்டால், அந்த பிள்ளையினுடைய பாவத்தை மன்னிக்காவிட்டால் அவர் நரகவாதி, அங்கே அவர் அனுபவிக்க வேண்டிய நரகத்தை இங்கேயே கொடுத்து விடலாம். அழுது புரண்டு தாய் சொன்னால், யார சொல்லலாம், என்னுடைய மகனுடைய பாவங்களை மன்னிக்கிறேன், அவன் என்ன கஷ்டம் கொடுத்திருந்தாலும் நான் மன்னிக்கிறேன், அவனுக்கு அப்படி சொல்லாதீங்க. பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்புவார்கள். அல்கமா கலிமா சொல்லி வஃபாத் ஆவார்கள். ஒரு மனைவியினுடைய சொல்லை கேட்டு தாயை அவமதிக்கிற போது ஏற்படுகிற பிரச்சனை இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக மாறுகிறது. வெறுமனே இது தாய் மகன் உறவு என்பதோடு நின்று போவதில்லை. இது எப்படி மாறுகிறது என்றால் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக மாறுகிறது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே இஸ்லாமிய வளர்ச்சியில் ஒரு பெண்ணினுடைய பங்கு, ஒரு தாயினுடைய பங்கு, ஒரு பெண்ணினுடைய பங்கு அளப்பரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்துன்யா மத்தா கைரு மத்தா இத்துன்யா அல் மர்அத்து சாலிஹா. இந்த உலகம் முழுக்க உங்களுக்கு சுகம் அனுபவிப்பதற்காக அல்லாஹ் தந்தது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் உங்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களிலேயே உயர்தரமான பொருள் என்ன தெரியுமா? நல்ல மனைவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சாலிகான மனைவி. இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு கோடி கொடுக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு எத்தனை கார்கள், எத்தனை பில்டிங் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிம்மதி கிடைப்பது அந்த பெண்ணிடத்தில் தான். சாலிகான பெண்ணாக கிடைத்தால் கோடி இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமான வாழ்வை, இஸ்லாமிய வாழ்வை, அடிப்படை வாழ்வை உங்களால் அனுபவிக்க முடியும். அத்துணை கோடி கொடுக்கப்பட்டிருந்தும் ஒரு பெண், உங்களுடைய மனைவி சாலிகான மனைவியாக இல்லாமல் இருந்தால் அத்துணை நியமத்துகளும் கொடுக்கப்பட்டும் வீண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏன் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு முக்கியத்துவம், ஏன் ஒரு பெண்ணை பற்றி இவ்வளவு மார்க்கம் பேசுகிறது என்றால், அந்த பெண் தான் இந்த வீட்டினுடைய பல்கலைக்கழகம். அவள் நினைத்தால் தன்னுடைய கணவனை மாற்றலாம், மாமனாரை மாற்றலாம், மாமியாரை மாற்றலாம், தன்னுடைய பிள்ளைகளை மாற்றலாம். அத்துணை சக்தியும் இவரிடத்தில் இருக்கிறது. நாளைய சமூகம் எங்க இருக்கிறது, யாரிடத்தில் இருக்கிறது? 5இல் விளையாதது 50இல் விளையுமான்னு கேட்போம். 50ங்கிறது முதுமை, இளமை அல்ல, முதுமை. முதுமையில் ஒருவன் நல்லவள் செய்ய வேண்டுமானால் அது எங்கு செய்ய வேண்டுமாம்? இளமை பருவத்தில் அல்ல, குழந்தை பருவத்தில் இருந்து அது ஆரம்பிக்க வேண்டும். 5இல் விளையாதது 50இல் விளையுமா? இளைஞர்கள் மட்டுமல்ல, இளைஞர்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு என்பார்கள். அந்த முதுகெலும்பை முதுகெலும்பாக நிமிர்த்தக்கூடிய சக்தி இளமையில் அந்த குழந்தைகளை நாம் எப்படி வார்த்தெடுக்கிறோம் என்பதில் இருக்கிறது. இஸ்லாமிய வளர்ச்சி, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு இளைஞர்கள் காரணம் என்றால், இந்த இளைஞர்களை சிறு வயதில் தாய்மார்கள் எப்படி வளர்க்கிறார்களோ அப்படி அந்த இளைஞர்கள் வளர்கிறார்கள். அப்படியானால் ஒரு தாயினுடைய, பெண்ணினுடைய கையில் இருக்கிறது ஒரு இஸ்லாமிய இளைஞனை வார்த்தெடுப்பது. அன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட நல்லவர்கள் இருந்தார்கள், நல்ல தாய்மார்கள் இருந்தார்கள், நல்ல பிள்ளைகளை அந்த தாய்மார்கள் உருவாக்கினார்கள். குழந்தையை வயிற்றில் சுமப்பதிலிருந்து ஒரு தாய் இந்த சமூகத்திற்கு சேவையாற்ற ஆரம்பிக்கிறார். குழந்தையை வயிற்றில் சுமக்கும் போது அவள் அதிகமாக குர்ஆன் ஓதி, அதிகமாக திக்ர் செய்து, இப்படி இருந்தால் பிறக்கிற குழந்தையும் சாலிகான குழந்தையாக பிறக்கிறது. விஞ்ஞானம் சொல்லுது, குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே எல்லாத்தையும் உணர ஆரம்பிக்குது, எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்குது. வயிற்றில் குழந்தையை வைத்திருக்கும் போது ஒரு தாய் எதை அதிகமாக கேட்கிறாளோ, குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு அதன் மீது ஈடுபாடு அதிகமாக இருக்கும்.
முதல்லலாம் புள்ள அழுதுச்சுன்னா தாலாட்டு பாடுவாங்க, புள்ளைய தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு பாடுவாங்க. அந்த தாலாட்டு வெறுமனே ஆறாரோ ஆறீராரோ தூங்கு என் கண்ணூரங்கு என் செல்லமே அப்படி மட்டும் இருக்காது. இஸ்லாமிய தாலாட்டு வித்தியாசமானது. அதில் தாலாட்டும் இருக்கும், மார்க்கமும் கலந்திருக்கும். லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இப்பவே பக்தாது போய் இல்மு தேட வேண்டுமென்ற செல்ல மகன் சொல் கேட்டு அன்புடனே அன்னை சொன்னார். 1000 பொற்காசுகள் தங்க மகன் கை கொடுத்து உயிர் போகும் வேளையிலும் தனையனே பொய் ஆகாதென்றார். லா இலாஹா இல்லல்லாஹ் பாட்டு படிப்பாங்க, தாலாட்டு பாட்டு படிப்பாங்க புள்ள தூங்குறதுக்காக. என்ன பாடல் சொல்லும்? பாட்டு வரி என்ன சொல்கிறது? லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன், அஞ்சக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அல்ல, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கலிமாவை எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்கள்? சின்ன குழந்தை, ஒன்றும் அறியாத பிள்ளை. அந்த பிள்ளை தொட்டிலில் படுத்திருக்கிற போதிருந்து கலிமா அந்த குழந்தைக்கு ஊட்டப்படுகிறது. முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய வரலாறு குழந்தைக்கு போதிக்கப்படுகிறது. 1000 பொற்காசுகளை தாய் கொடுத்து உயிரே போனாலும் சரி போய் சொல்லக்கூடாது என்று என்ன செஞ்சா? தன்னுடைய பிள்ளையை வளர்த்தார்கள். முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் மிகப்பெரிய வழியாக உருவெடுத்தார்கள். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியில் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுக்கு எவ்வளவு பங்கு இருந்ததோ அதில் கொஞ்சம் கூட குறையாமல் 100% அவர்களை பெற்றெடுத்து அவர்களை மார்க்கத்தில் வளர்த்த, தீனில் வளர்த்த அவர்கள் தாய்க்கும் பங்குண்டு. அந்த தாயினுடைய அந்த வளர்ப்பு தான் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி என்கிற உயர்தரமான ஒரு மனிதரை இந்த சமூகத்திற்கு தந்தது, இந்த மார்க்கத்துக்கு தந்தது. அப்படி ஒரு தாயினுடைய வளர்ப்பு தான் மார்க்கத்தின் மிக முக்கியமாக இளைய சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிக பெரும் பொறுப்பு பெண்ணுக்கு இருக்கிறது. இதனால்தான் மார்க்கத்தினுடைய வளர்ச்சியில் பெண்ணுக்கு அதிகமான பங்குண்டு. இப்ப காலம் எப்படி மாறி போயிருக்கிறது என்றால், சாதாரணமாக குழந்தையை வயிற்றில் சுமந்திருக்கிற ஒரு தாய், ஒரு பெண் குர்ஆன் ஓதுகிற காலங்கள் மலையேறி போய், திக்ர் ஓதுகிற காலங்கள் மலையேறி போய், அதிகமாக இப்பெல்லாம் அந்த நேரத்தில், அதுவும் குறிப்பாக 7 மாதம் தாண்டிச்சுன்னா அந்த 7 to 9 முழுக்க முழுக்க அவங்களுக்கு வேலையே இருக்கிறது இல்லை. ஒரே ஒரு வேலை என்னென்னா சீரியல் பார்த்துட்டு டிவியினுடைய விஷயங்களை பார்த்து கடைசியில் புள்ள பிறந்த பிறகு இப்போ பிறக்கிற பிள்ளைகளுக்கு தாலாட்டு போட்டு அவங்கள தொட்டிலில் போட்டு லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொன்னால் கூட கொஞ்சம் சத்தம் போட்டு அழுவ ஆரம்பிச்சிருது. ஏதாவது ஒரு நல்ல குத்துப்பாட்டை போட்டு விட்டா புள்ள தூங்கிடுது, அத்தா மாமாவும் முழிச்சிடுறாங்க. டாம் டூம் டாம்னு அடிக்குது பாட்டு, பயங்கரமான சத்தமான பாட்டு. இவங்க அத்தாவாலையும் அம்மாவாலையும் தூங்க முடியல, ஆனால் புள்ள அழகாக தூங்குது. ஏன்னா அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அவங்க அம்மா இந்த சாங்கு தான் ரொம்ப விரும்பி கேட்பாங்களாம். அதையே கேட்டு கேட்டு பழகின பிள்ளைக்கு அந்த பாட்டை கேட்ட உடனே என்ன செய்யுது? தூக்கம் வருது. ஒரு கவிஞர் அழகாக இந்த காலத்தில் ஒரு தாலாட்டு, ஒரு இஸ்லாமிய பெண் தன்னுடைய குழந்தையை எப்படி வளர்த்தெடுக்கணும், தன்னுடைய சிறு பிராயத்திலிருந்து தாலாட்டு ஃபாத்திமா தாலாட்டு, தாலாட்டு ஃபாத்திமா தாலாட்டு, தாயே உன் பிள்ளைக்கு இஸ்லாத்தை சொல்லி தாலாட்டு, தாயே உன் பிள்ளைக்கு இஸ்லாத்தை சொல்லி தாலாட்டு, அது தருகின்ற வழியில் வளர வேண்டும் என்று தாலாட்டு, கண்ணே மணியே கண்ணுறங்கு என்று நீ தாலாட்டு, கண்ணே மணியே கண்ணுறங்கு என்று நீ தாலாட்டு, இறைவன் கருணையால் நல்ல கணவன் வருவான் என்று தாலாட்டு, காசு வாங்கி உன்னை மணக்க மாட்டான் என்று தாலாட்டு, அவன் கருத்தில் அடுத்த பெண்ணை நினைக்க மாட்டான் என்று தாலாட்டு. தாலாட்டும் போதே அந்த பிள்ளைக்கு உனக்கு நல்ல கணவன் வருவான், நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத,
இப்போ அதிகமாக யோசிக்கிறது பிள்ளை இல்லை, அத்தாவும் அம்மாவும் தான். ஐயோ பொம்பளை பிள்ளை பிறந்துச்சே, என்ன செய்ய போகிறோமோ தெரியலையே ஆரம்பிக்குது. அழகு மகனே அயர்ந்து ஊரங்கு என்று தாலாட்டு, உன் அத்தாவை போல உழைத்து பழகு என்று தாலாட்டு. இப்ப அப்படி கிடையாது. அத்தாவை புள்ளை ஏதாவது திட்டா அம்மா படுற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் தான் கேட்க முடியல, நீனாவது நல்ல கேள்ற. அந்தால அம்மாவை ஏதாவது அதிகமா இவன் பேசிட்டா அத்தாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கேளு, நல்ல கேளு, அவளை நீ தான் கேட்ப. சரியான ஆள்றா, ஏன் ராசாடா, ஏன் சிங்க குட்டிடா, நீ தான்டா அவளை கேட்கணும். சின்ன வயசுல இருந்தே எப்படி நாம வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, பிள்ளைக்கு நல்ல பழக்கங்களை ஊட்டி அல்ல, கெட்ட பழக்கங்களை ஊட்டி. மாமாவா இருந்துட்டா மாமான்னு கூட சொட்டத்தலைன்னு புள்ள கூப்பிடுறான். மாமாவை தாய் மாமனை கொஞ்சம் இருந்தா கூட சொட்டத்தலை மாமா அப்படி கூப்பிடுறான். அம்மாவை தான் சந்தோஷப்படுறாங்க, என் பிள்ளை எவ்வளவு அழகா பேசுது பாரு. முதல்லாம் குழந்தைய பார்த்தா கொஞ்சணும்னு தோணும், பிள்ளைகளை எடுக்கணும், முத்தம் கொடுக்கணும், கொஞ்சணும்னு ஆசையா இருக்கும். இப்ப குழந்தைங்களை பார்த்தா பயமா இருக்கு. என்ன விஷயத்தோடு இருக்குன்னு தெரியலையே. நம்ம தொடப்போனா கூட போடா அப்படின்ட்டு போயிடுது. எவ்வளவு பெரிய அஜர்த்தா இருந்தாலும் சரி, அப்தாயிர அஜர்த்தன்லாம் அதுக்கு தெரியாது, பகுந்தி அஜர்த்தெல்லாம் பிள்ளைக்கு தெரியாது. அது பேசுற பேச்சு என்னன்னா அவ்வளவு பயம். ஏன், என்ன பிரச்சனை, எங்கிருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா தாயிடம் இருந்து. எனவேதான் மார்க்கம் தாயிடம், அந்த தாயினுடைய எண்ணங்களை சீர்படுத்த சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன் காம மினல் லைல் ஃபஸல்லா ஃபைகல இம்ராஅத்தஹு ஃபஸல்லத். ஒரு நல்ல கணவன் யார் தெரியுமா? காலையில் அவன் எழுந்து தொழுது தன்னுடைய மனைவியையும் தொழ எழுப்பி விடுகிறான். ஃபைன் அபத், ஒருவேளை அவள் எழ மறுத்தால், நலஹஃபி வஜ்ஹிஹா அல்மா, அவளது முகத்தில் தண்ணீரை தெளித்து எழுப்பி விடுகிறானே, அவன் நல்ல கணவன். ஒரு ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன் காமத் மினல் லைல் ஃபஸல்லத் ஃபஐகலத் ஜௌஜஹா, ஒரு நல்ல பெண் யார் தெரியுமா? அவள் தான் காலையில் எழுந்து தன்னுடைய கணவனையும் காலையில் சுபுகுக்கு எழுப்பிவிட்டு, ஃபைன் அபா, ஒருவேளை கணவன் சுபுகுக்கு எழ மறுத்தால், நலஹத் ஃபி வஜ்ஹிஹி அல்மா, அவனுடைய முகத்தில் தண்ணீரை தெளித்து எழுப்பி விடுகிறாளே. தண்ணீரை ஊற்றி இல்ல, தண்ணீரை தெளிச்சு. உடனே நாளை காலையில எல்லாரும் தாய்மார்கள் அஜர் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கெட் தண்ணி ரெடியா நைட்டே எடுத்து ரெடியா வச்சிருந்தது. காலையில எழுப்பி பார்க்கலாம், எழுப்புறது கூட இல்லை, ஏங்க அப்படின்னு லைட்டா ஒரு சவுண்டு, எந்திக்க மாட்டார் அவரு. உடனே நல்ல வாய்ப்பு கிடைச்சது, பக்கெட் தண்ணி எடுத்து சலார்னு ஊட்டி விடுறது. பாவி என்ன வேலை செஞ்சு, நேத்து அஜர் சொன்னாரு கேட்டீங்களா இல்லையா, நான் தான் நல்ல பொண்டாட்டி, என்ன செஞ்ச, தண்ணி அள்ளி ஊத்துனா இல்லையா? அப்படி அல்ல, தண்ணீர் தெளித்து என்ன செய்யணுமா? காலையில் ஒரு கணவனை எழுப்பி விடுகிறாளே, அவள் நல்ல மனைவி. அப்ப ஒரு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி தொழுகைதானே முதல் வளர்ச்சி. அதை விட்ட வேற என்ன பெருசா வளர்ந்துட போறோம்? அந்த தொழுகைக்காக, அந்த இபாதத்துக்காக ஒரு கணவனை உசுப்பேற்றுகிற ஒரு மனைவியை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த மனைவியாக சொல்லி காட்டுகிறார்கள். லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபரிஸ்தானாக, மக்பராவாக, பிணங்களை அடக்கக்கூடிய சுடுகாடாக உங்கள் வீடுகளை நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? வீட்டில் தொழுகை நடக்கணும், வீட்டில் குர்ஆன் ஓதப்படணும், வீட்டில் இறைவனுடைய சட்டங்கள் மதிக்கப்படணும். வீட்டில் யார் இருக்கா? பெண்கள். ஆண்களுக்கு பள்ளியில் தொழுகை, பெண்களுக்கு வீட்டில் தொழுகை. வீட்டில் உள்ளவர்கள் தொழ வேண்டும், தொழவில்லையானால் அந்த வீடு தான் கபருஸ்தான். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்கரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் இருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஷைத்தான் போயிட்டா பரக்கத் ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்குள்ள வரும், பரக்கத்து ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்குள்ள வரும். இப்ப ரொம்ப சம்பாதிக்கிறோம், ஆனா பரக்கத்து இல்ல, ஆனா பரக்கத்து இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க நல்ல சம்பாதிக்கிறோம், நல்ல சாப்பிடுறோம், ஆனா எங்களுக்கு வயிறே நிறைய மாட்டேங்குது. நல்ல சாப்பாடு தான் சாப்பிடுறோம், நிறைய சாப்பிடுறோம், ஆனா எங்களுக்கு வயிறே நிறைய இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப கேட்டாங்க, வீட்டுல நீங்க தனித்தனியா சாப்பிடுறீங்களா? அத்தா ஒரு நேரம் சாப்பிடுவாரு, அம்மா ஒரு நேரம் சாப்பிடுறது, பிள்ளைக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கறது. பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குற நேரம் எது அப்படின்னா கரெக்டா அந்த சீரியல் ஓடுற நேரம். கேட்டா ஒரு சாக்கு வச்சுப்பாங்க, அப்பத்தான் என் புள்ள கொஞ்சமாவது சோறு சாப்பிடுறான், அதை பார்த்துக்கிட்டே, இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்கிறான். பார்க்கறது இந்த அம்மா, இவங்களுக்கு 2 in 1,
ஒன்று சீரியல் பார்த்த மாதிரி இருக்கணும், பிள்ளைக்கு சோறும் கொடுத்து முடிக்கணும். அதுக்காக அப்படியே நாம் என்ன செஞ்சிட்டோம், பிள்ளைய இதை பார்க்க வச்சு பழக்கி இப்போ நாம் என்ன சொல்கிறோம், புள்ள மேலே பழிய போட்டுட்டு அதை போட்டால் தான் புள்ள கொஞ்சமாவது சாப்பிட்றான், அது இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேங்கிறான். அத்தாவுக்கு கூட அதுதான் நிலைமை. முதல்ல எடுத்து ரிமோட்டை வச்சுட்டு தான் சோறு முன்னாடி வருது. ஏன்னா உப்பு இல்லாமல் இருக்கிறது, காரம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் அத்தாவுக்கு ரிமோட் முன்னாடி இருந்தால் தெரியாது. அவர் அங்கே எதையோ பார்த்துக்கிட்டு அது பாட்டில் என்னத்தையோ உள்ள போடுவார், அது பாட்டில் உள்ள போயிடும். ஆனால் அது முன்னாடி இல்லைன்னா உப்பு இல்லைன்னா தெரியும், உரப்பு இருந்தால் தெரியும், காரம் இல்லைன்னு தெரியும், எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். இதை மறைக்கிறதுக்காக இந்த ஷைத்தான் தேவைப்படுது. அப்ப எல்லாமே எப்படி மாறி போச்சு, இது எங்கிருந்து, யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. தனித்தனியா வீட்டுல சாப்பிடுறீங்களா? ஆமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனி நீங்க வீட்டில் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க, குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடுங்க. சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி சேர்ந்து சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி சாப்பிடுங்க. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லினா என்ன அர்த்தம்? மனசுக்குள்ள சொல்லி இல்ல, வாயை திறந்து சொல்லி. மனைவி இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், நம்ம சாப்பிடுறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சத்தமா சொல்லணும். சொல்லும் போது மனைவியும் பிஸ்மில்லா சொல்லுவா, குழந்தையும் பிஸ்மில்லா சொல்லும். கிராமங்களில் நீங்க பார்த்துருக்கலாம், பந்தி வச்சா, சாப்பாடு வச்சா, இலை வைப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு கடைசியில் வீட்டுக்காரரு பிஸ்மில்லா சாப்பிடுங்க பாரு, பிஸ்மில்லா சாப்பிடுங்க, அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. 3 பேர் விட்டு 4வது பந்திக்கு போடும்போது 2 பேர் எஞ்சிருவாங்க. 3வது ஆள் பாப்பாருச்சு, எல்லாரும் எஞ்சிட்டாங்க, நம்ம மட்டும் சாப்பிட நல்லா இருக்காது, அவரையும் மூடி வச்சுட்டு போயிடுவார். சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பிஸ்மில்லா சாப்பிடுங்க. ஏன்னா பிஸ்மில்லாவை ஞாபகப்படுத்துவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லக்கினு அவுலாதக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லிக் கொடுங்கள். எப்படி? தல்கீனாக. தல்கீனாக சொல்லிக் கொடுக்கிறதுனா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, அப்படி சொல்லிக் கொடுக்கிறது இல்ல. நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ல 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 பிள்ளை அதை கேட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல ஆரம்பிக்கணும். அதுக்கு பேர் தல்கீன். அப்போ ஒரு குழந்தைக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சாப்பிடும் போது நீங்க சொல்லணும், நீங்க சொல்றத பார்த்து பிள்ளை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு வீட்டில் ஒருவர் நுழைகிற போது சலாம் சொல்லி உள்ளே நுழைகிறார், சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சாப்பிடுகிறார். அப்ப அந்த வீட்டில் உள்ள ஷைத்தான், அந்த வீட்டில் இருக்கிற குட்டி ஷைத்தான் எல்லாத்தையும் கூப்பிடுவானா, கூப்பிட்டு சொல்லுவானா, இவங்க எல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சாப்பிடுறாங்க, அதனால இந்த வீட்டில் இன்னைக்கு நமக்கு விருந்து கிடையாது, இங்க நம்ம சாப்பிட முடியாது. அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு, எனவே இன்னைக்கு நைட்டு இந்த வீடு நமக்கு கெஸ்ட் ஹவுஸ் இல்ல, இங்க நாம தங்க முடியாது, எல்லாம் இடத்த காலி பண்ணுங்க என்று பெரிய ஷைத்தான் குட்டி ஷைத்தான் எல்லாரும் நாம சலாம் சொல்லிட்டு உள்ள போனா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சா எல்லா ஷைத்தானையும் கூப்பிட்டு வெளியில போயிடுவானாம். அதே நம்ம சலாம் சொல்லாம ஏய் எப்படி இருக்க அப்படின்ட்டு உள்ள போனா, ஏய் சீக்கிரம் திறந்து தொலைய மாட்டியா முசீபத்து பிடிச்சவளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா, பிஸ்மில்லா சொல்லாம கண்டதை பேசிக்கிட்டு கண்டதை பார்த்துட்டு நாம சாப்பிட்டா ஷைத்தான் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி ஷைத்தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லுவானா, இவங்க இன்னைக்கு பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிட்டாங்க, அதனால இன்னைக்கு இந்த வீட்டில் தான் நமக்கு சாப்பாடு. பள்ளியாசல் அஜரத்தை கூப்பிட்டு எத்தனை வேளை சாப்பாடு கொடுத்துருப்போம் வீட்டில், பள்ளியாசல் இருக்கிற அஜரத்தை நம்ம வீட்டுக்கு கூட்டு போய் எத்தனை வேளை சாப்பாடு கொடுத்துருப்போம். ஆனால் ஷைத்தானுக்கு எத்தனை வேளை சாப்பாடு கொடுக்குறோம் டெய்லி வீட்டில். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாம உள்ள போனா ஷைத்தான் சொல்லுவானா, குட்டி ஷைத்தானே இன்னைக்கு நைட்டு கெஸ்ட் ஹவுஸ் இந்த வீடு தான், இந்த வீட்டில் தான் நாம தங்க போறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இஸ்லாமிய வளர்ச்சி என்பது பெருசா அப்படி இப்படி இல்லை, நம்ம வீட்டில் இருந்து நம்ம பிள்ளைகள் இருந்து இஸ்லாமிய வளர்ச்சி துவங்கணும். இந்த இஸ்லாமிய வளர்ச்சியினுடைய நிலையில் பெண்களுக்குத்தான் அதிக பங்களிப்பு. இதை மாற்றுகிற சக்தி ஆண் அல்ல, ஒரு கணவன் அல்ல, ஒரு தகப்பன் அல்ல, ஒரு தாய். இது யாருக்கு முடியும் என்றால் ஒரு தாயால் முடியும். எனவேதான் மார்க்கம் இது மாதிரி விஷயங்களில் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், தாயினுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது. சொர்க்கம் அடைய வேண்டுமானால் இந்த தாயினுடைய பங்களிப்பில் இருக்கிறது, பெண்ணினுடைய பங்களிப்பில் இருக்கிறது. அப்ப மார்க்கத்தினுடைய முன்னிலை, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் இருந்து ஆரம்பமாகிறது. அந்த குழந்தைகளை நல்ல வார்த்தைகள் சொல்லி பழக்கணும், நல்ல பேச்சுக்கள் பேசி பழக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
ஒரு தடவை ஒரு பேரித்தம்பழத்தை, வீட்டில் இருந்த ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து வாயில போட்டுட்டு வருது குழந்தை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையினுடைய வாயுக்குள்ள விரலை விட்டு பேரிச்சம்பழத்தை வெளியில எடுத்து தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டதோட நிக்காம விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத அந்த சின்ன வயசுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறாங்க, சதகா பொருளை நாம சாப்பிடக்கூடாது. நம்ம அஹ்ல பைத், நாம அஹ்ல பைத்தை பொறுத்தவரை சதக்காவனுடைய பொருட்களை சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டுல எவ்வளோ பேரித்தம்பழங்கள், யாரோ கொடுத்த சதக்காவான பேரிச்சம்பழங்கள் இருக்கு, அதை ஏழைகளுக்கு கொடுக்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குமிச்சு போட்டிருப்பாங்க. அதிலிருந்து ஒரு பழத்தை ஒருவேளை தன்னுடைய பேரன் எடுத்து வாயில போட்டிருப்பானோ என்கிற சந்தேகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலிருந்து பேரிச்சம்பழத்தை எடுத்தது மட்டுமல்ல, குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த பழத்தை, சதக்கா பழத்தை நாம சாப்பிடக்கூடாது. புரியுமா பிள்ளைக்கு? சின்ன வயசுல சொல்றது விளங்குமா? விளங்கும். பெரியவன ஆன பிறகு அதனுடைய நிச்சயமாக அதனுடைய பிரதிபலிப்புகள் இருக்கும். அதனால்தான் அந்த காலத்திலிருந்து, தாலாட்டிலிருந்து, சின்ன வயசிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ்வை, கலிமாவை, மார்க்கத்தை, சட்டதிட்டங்களை, ஹசன் ஹுசைனாரை பற்றி, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை பற்றி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் பட்ட கஷ்டங்கள் பற்றி, இவைகள் எல்லாம் தாலாட்டுகளாகவே படித்தார்கள் தாய்மார்கள். சின்ன வயசிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு அது ஊட்டப்பட்டது. எனவே கொஞ்சமாவது மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகள் வளர்ந்தார்கள், இளைஞர்கள் வளர்ந்தார்கள், முதியவர்கள் இன்னும் ஜனாசா தொழுகை தெரிந்தவர்களாக இருந்தார்கள். எப்ப நாம இதெல்லாம் விட்டோமோ, தாலாட்ட விட்டோம், தொட்டில விட்டோம், சின்ன வயசிலிருந்து பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதை விட்டோம், மக்தப் மதரசாக்களுடைய வீழ்ச்சிகள் ஆரம்பிச்சது. காலையில மதரசாக்களுக்கு அனுப்புவதை விட ஸ்கூலுக்கு அனுப்புவதிலே அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தோமோ, அப்ப எப்படிப்பட்ட ஒரு இளைஞர் கூட்டம் பெருகி இருக்கிறது என்றால் நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய அத்தாவுக்கு ஜனாசா தொலை வைக்கிற கடமை உள்ள ஒரு பிள்ளை, ஒரு மகன் அத்தாவுடைய ஜனாசாவை பள்ளிக்குள் அனுப்பிவிட்டு ஜனாசா முடியும் வரை வெளியில காத்துக்கிட்டு இருக்கிறான். தொலை வைக்க வேண்டிய இவன் தொலை கூட தெரியாதவனாக, ஜனாசா எப்படி தொழணும் தெரியாது, ஜனாசா எத்தனை தக்பீர் தெரியாது, என்னென்ன ஓதணும் தெரியாது, எதுவும் தெரியாமல் வெளியில நிக்கிறா. இவனை பெற்றதற்கு அந்த தாயும் தகப்பனும் வெட்கப்படணுமா இல்லையா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு இதுதான் இஸ்லாத்தினுடைய வீழ்ச்சி. நாம இன்னைக்கு யாரையோ குறை சொல்றோம். அவன் அந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டான், இவன் இந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டான், அவன் அப்படி அவன் இப்படி. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஏன் அவன் அந்த சட்டத்தை கொண்டு வந்தான்? கொண்டு வர்ற திராணி, கொண்டு வருகிற தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? நாம ஒண்ணுமில்லாம உட்கார்ந்தது தானே, நம்மிடத்தில் எழுச்சி இல்லாமல் போனது தானே. தலாக்குடைய விஷயம் வந்துச்சு, அவ கேச போட்டா, இதாச்சு. ஏன் போட்டா? ஒரு பெண்ணை நாம் இஸ்லாமிய முறையில் வளர்க்காததனுடைய விளைவு தானே. சின்ன வயசிலிருந்தே கொட்டி கொட்டி மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்திருந்தால், சின்ன வயதிலிருந்து அந்த பிள்ளைக்கு இஸ்லாத்தினுடைய எழுச்சியை போதித்திருந்தால், இஸ்லாம் எவ்வளவு உயர்வானது, நாம் எவ்வளவு உயர்வானவர்கள், மார்க்கம் எவ்வளவு உயர்வானது. வெறுமனே வாய் சொல்லில் ஈட்டி முனையை நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம் என்கிற வாய் சொல் வீரர்களாக இல்லாமல், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈமானுடைய பவர் குறித்து, ஈமானுடைய எழுச்சி குறித்து, ஈமானுடைய விஷயங்கள் குறித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால், இன்னைக்கு வாசப்படி ஏறுகிற, படிகளை மிதிக்கிற, கோர்ட்டு படிகளுக்கு செல்கிற பெண்கள் எங்கிருந்து வந்தாங்க? நாம சொல்லி கொடுக்காம விட்டது தானே. இன்னைக்கு கூட நாம என்ன சொல்றோம்னா, இல்ல அந்த பொண்ணு வேற மாதிரி வளர்ந்தாலாம் அதனால போயிட்டாலாம், இந்த பொண்ணு வேற மாதிரி இருந்துச்சான் அதனால போச்சான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இன்று பல கோர்ட்டு படி வாசல்களில் பல ஹாஜியார்களுடைய மகள்கள் இருக்கிறார்கள். பல ஹஜ்ஜுகளை செய்த ஹாஜியினுடைய மகள், பிள்ளைகள் கோர்ட்டு படியேற தயாராக இருக்கிறாங்க. என் கணவன் துன்புறுத்துகிறான், போய் பேச தயாரா இருக்கிறாங்க. இந்த துணிச்சல் எப்படி வந்துச்சு? இப்படி போனால் இப்படிப்பட்ட விளைவுகள் வரும், மார்க்கத்திற்கு பிரச்சனைகள் வரும், தலாக் என்கிற மோசமான நிலைகள் வரும். எங்க போச்சு? பெண்களுடைய பங்களிப்பு இஸ்லாமிய வளர்ச்சியில் இருக்கிறது. இவர்கள் நினைத்தால், இந்த பெண்கள் நினைத்தால், இந்த மார்க்க சட்டதிட்டங்களை பாதுகாக்க முடியும். தன் பிள்ளைகள் வாயிலாக, தன்னுடைய கணவன் வாயிலாக, தன் குடும்பத்தர்கள் வாயிலாக அதை மீட்டெடுக்க முடியும். அதே சமயம் இந்த பெண்கள் வீணாகி போனால், இந்த பெண்களுடைய வாழ்வு குலைந்து போனால், நிச்சயம் ஒரு சமூகம் வீழ்ச்சியடையும் என்பது நிகழ்வு. அதனால்தான்
மதரசாக்கள் எப்படிப்பட்ட மதரசா திறக்கிறீங்களோ இல்லையோ, தயவு செய்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் பெண்கள் மதரசாவை திறங்கள் என்கிறோம். பெண்களுக்குண்டான நிஸ்வான் மதரசாக்கள் திறக்கப்படணும், பெண்களுக்குண்டான கல்வி போதிக்கப்படணும். காரணம், அங்கிருந்து தான் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்குது. ஒரு பெண் திருந்தினால் ஒரு குடும்பம் திருந்தும். ஒரு பெண் திருந்தினால் ஒரு குடும்பம் திருந்தும். நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண் உருவாகிவிட்டால் என்றால் அவருடைய குழந்தையை மார்க்கப்பட்டுள்ள குழந்தையாக, கணவனை பற்றுள்ள கணவனாக, குடும்பத்தை பற்றுள்ள குடும்பமாக அவளால் மாற்ற இயலும். ஒரு பெண் மோசமாக மார்க்கத்தை தெரியாதவளாக வீட்டுக்குள் கொண்டு வந்து வைத்து விட்டால், நம்ம எவ்வளோ பெரிய ஆஜியாரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆலிம் சாவா இருந்தாலும் சரி, அந்த மருமகளால், அந்த பெண்ணால் நமக்கு மட்டுமல்ல இஸ்லாத்துக்கு வீழ்ச்சி. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்விலிருந்து ஆரம்பித்து, பெண்ணை தேர்வு செய்வதிலிருந்து ஆரம்பித்து, தீனை பாருங்கள், தீனை பாருங்கள், தீனை பாருங்கள் என்று ஒவ்வொரு இடத்திலேயும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை பற்றி பேசுகிறார்கள். காரணம், அந்த பெண் தன் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை தீனுள்ள பிள்ளையாக அவள் மாற்றுவாள். மாற்றுகிற போது உயர்வான ஒரு எண்ணம் அவருக்கு கிடைக்கும். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்தான். ஆனால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சின்ன குழந்தையினுடைய கழுத்தில் கத்தியை வைத்து அறுக்கிற போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னுடைய இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறான் என்று சொன்னபோது, அந்த குழந்தை தைரியமாக தன்னுடைய தகப்பனை பார்த்து, அல்லாஹ்வுடைய ஆணை இது என்றால் நிச்சயமாக தாராளமாக அதை செய்யுங்கள் என்கிற மன தைரியத்தை ஊட்டியது அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லையா? அந்த பெண் வளர்த்த பிள்ளை அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வளர்த்த குழந்தை, அவர்களிடத்தில் அது இருந்தது. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ رَبَّنَا لِيُقِيمُوا الصَّلَاةَ என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு, فَجْعَلْ أَفْئِدَةً مِنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ وَارْزُقْهُم مِنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَشْكُرُونَ என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவினுடைய பங்களிப்பும், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வளர்ப்பும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுக்கு அடிபணிய வைத்தது. தன்னுடைய தகப்பனாருக்கு அடிபணிய வைத்தது. பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்க வைத்தது. எந்த தாய் தன்னுடைய குழந்தைகளை பெரியவங்களுக்கு மதிப்பளிக்கணும்ன்ற நடைமுறையில் வளர்க்கிறார்களோ, அந்த குழந்தை பெரியவங்களை மதிக்குது. எந்த தாய் சின்ன வயசுல இருந்து இதெல்லாம், சின்ன வயசுல அப்படித்தான் இருப்பான், சின்ன பிள்ளை தானே பேசிட்டு போகுது. முதல்லலாம் சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஒரு யாரையாவது பெரியவங்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டான் அப்படின்னா விட மாட்டாங்க, நாக்கிலேயே சுண்டுவாங்க, பல்லுலேயே அடிப்பாங்க. பேசுவியா, பெரியவங்களை பார்த்து இப்படி கேட்பியா, அஜரத்னு சொல்லுவாங்க. ஹசரத் அவன் ரொம்ப கேட்டானா முட்டிக்கு கீழே உரிச்சு எடுத்துருங்க அப்படிம்பாங்க. இப்போ அஜரத்தை அடிக்கலாம் வேணாம், சும்மா கோபமா 2 வார்த்தை பேசினாலே போதும். அங்கேருந்து அத்தா வந்துடுறாரு, அம்மா வந்துடுறாங்க. என் பிள்ளைய நான் எவ்வளோ பாசமா வளர்த்தேன் தெரியுமா, அந்த புள்ள அழுதுட்டு வந்து நிற்கிறான். அஜரத்து ஏங்க அழுதான், என்ன செஞ்சேன், நீங்க திட்டினீங்களாம்ல. எங்க இந்த ஒழுக்கம் இல்லாம போச்சோ, அப்ப அந்த குழந்தை நாளைக்கு எப்படி மாறுது தெரியுமா? இதே அத்தா எந்த ஹசரத்து திட்டினார் என்பதற்காக எந்த அத்தா வந்து கேட்டாரோ, அதே அத்தா நாளை ஒரு நாள் அதே ஹசரத்திடம் வந்து நிற்கிறார். ஹசரத் என் பிள்ளைக்கு துஆ செய்யுங்க. என்னாச்சு, ரொம்ப ஊதாரியா அலைகிறான் ஹசரத், சொல்லே கேட்க மாட்டேங்கிறான். சிகரெட்டு பழக்கம், அந்த பழக்கம், இந்த பழக்கம், எல்லா பழக்கம் வந்துருச்சு. எங்க தான் போய் கத்துக்கிட்டானோ தெரியல. சின்ன வயசுல அந்த 5இல் விளையாதது 50இல் விளையாது. அதுக்கு பிறகு என்ன துவா செஞ்சு என்ன செய்ய, எவ்வளவு துவா கயிறு எழுதி போட்டு என்ன செய்ய, மாற போறானா, மாறுகிற நிலை வரப்போகிறதா? அப்ப அப்போதே அந்த சிறு பிராயத்திலிருந்தே அந்த குழந்தைகளை வார்த்தெடுத்திருந்தால், அதனால்தான் இஸ்லாமிய வளர்ச்சியில் அதிக பங்களிப்பு பெண்களுக்கு இருக்கிறது. பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்த பங்களிப்பை விட இஸ்லாத்திற்கு பெண்கள் அளிக்க வேண்டிய பங்களிப்புகள் அதிகம் இருக்கிறது. எனவேதான் ஒரு தாயினுடைய பவர், ஒரு தாயினுடைய அந்தஸ்து, இந்த தாய் நினைத்தால் தன்னுடைய குழந்தைகளை சொர்க்கவாதிகளாக மாற்றலாம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சக்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்கள் கைகளில் தந்திருக்கிறார். நீங்கள் நினைத்தால் உங்கள் குடிகார கணவனை கூட ஐவேளை தொழுகக்கூடிய கணவனாக மாற்றலாம். அந்த சக்தியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், பெண்களுக்கு தந்திருக்கிறான். ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிற, ஒரு நாளைக்கு 200 ரூபா சம்பாதிக்கிற ஒரு கணவனிடம் இருந்து ஒரு மாசத்துல 1500 ரூபா 5000 ரூபா பட்டுப்புடவையை வாங்கி தர உங்களால் முடிகிறது.
நீங்க நினைச்சா என்ன செஞ்சிடுறீங்க, அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு பெருசு இல்லை, எனக்கு எப்படியாவது அடுத்த மாசம் நமக்கு வெட்டிங் டே வருது, என்ன கொடுக்கணும், மோதிரம் போட்டுருணும், பட்டுச்சேலை உடுக்கணும், இப்பவே பிளான் போட்டு எல்லாம் செஞ்சு அது ஒரு பெண்ணால் சாதிக்க முடிகிறது என்றால் அதே பெண்ணால் ஒரு கணவனை, திருந்தாத ஒரு கணவனை திருத்தவும் முடியும். எனவே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியில் மிக பெரும் பங்களிப்பு அன்றைய காலத்திலேயும் பெண்களுக்கு இருந்தது, இன்றைய காலத்திலேயும் பெண்களுக்கு இருக்கிறது, வருங்காலத்திலேயும் கியாமத் வரைக்கும் இஸ்லாமிய வளர்ச்சியில் பெரும் பங்கு, பெரும் பங்களிப்பு பெண்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய சீதேவிகளான பெண்களாக நம் வீட்டு பெண்களையும் ஆக்கி அருள் புரிவானாக, நம் குழந்தைகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த சிறப்பான மஜ்லிஸில் சிறப்பான நேரத்தில் ஒன்று கூட்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற மேலான சொர்க்கத்தில் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மஜ்லிஸுல் உலமா சபைக்கும் பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய ஹசரத் அவர்கள் நல்ல சில பல கருத்துக்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய ஆயுளை நீண்ட ஆயுளாக ஆக்கி அருள்வானாக. அடுத்தபடியாக இப்பொழுது தீர்மானம் வாசிக்கப்படுகிறது. காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது. சொர்க்கம் அடைய வேண்டுமானால் இந்த தாயினுடைய பங்களிப்பில் இருக்கிறது, பெண்ணினுடைய பங்களிப்பில் இருக்கிறது. அப்ப மார்க்கத்தினுடைய முன்னிலை, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி, சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் இருந்து ஆரம்பமாகிறது. அந்த குழந்தைகளை நல்ல வார்த்தைகள் சொல்லி பழக்கணும், நல்ல பேச்சுக்கள் பேசி பழக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை ஒரு பேரித்தம்பழத்தை, வீட்டில் இருந்த ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து வாயில போட்டுட்டு வருது குழந்தை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையினுடைய வாயுக்குள்ள விரலை விட்டு பேரிச்சம்பழத்தை வெளியில எடுத்து தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டதோட நிக்காம விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத அந்த சின்ன வயசுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறாங்க, சதகா பொருளை நாம சாப்பிடக்கூடாது. நம்ம அஹ்ல பைத், நாம அஹ்ல பைத்தை பொறுத்தவரை சதக்காவனுடைய பொருட்களை சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டில் எவ்வளோ பேரித்தம்பழங்கள், யாரோ கொடுத்த சதக்காவான பேரிச்சம்பழங்கள் இருக்கு, அதை ஏழைகளுக்கு கொடுக்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குமிச்சு போட்டிருப்பாங்க. அதிலிருந்து ஒரு பழத்தை ஒருவேளை தன்னுடைய பேரை எடுத்து வாயில போட்டிருப்பானோ என்கிற சந்தேகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலிருந்து பேரிச்சம்பழத்தை எடுத்தது மட்டுமல்ல, குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறாங்க. என்ன சொல்றாங்க, இந்த பழத்தை, சதக்கா பழத்தை நாம சாப்பிடக்கூடாது. புரியுமா பிள்ளைக்கு? சின்ன வயசுல சொல்றது விளங்குமா? விளங்கும். பெரியவனா ஆன பிறகு அதனுடைய நிச்சயமாக அதனுடைய பிரதிபலிப்புகள் இருக்கும். அதனால்தான் அந்த காலத்திலிருந்து, தாலாட்டிலிருந்து, சின்ன வயசிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ்வை, கலிமாவை, மார்க்கத்தை, சட்டதிட்டங்களை, ஹசன் ஹுசைனாரை பற்றி, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை பற்றி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் பட்ட கஷ்டங்கள் பற்றி, இவைகள் எல்லாம் தாலாட்டுகளாகவே படித்தார்கள் தாய்மார்கள். சின்ன வயசிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு அது ஊட்டப்பட்டது. எனவே கொஞ்சமாவது மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகள் வளர்ந்தார்கள், இளைஞர்கள் வளர்ந்தார்கள், முதியவர்கள் இன்னும் ஜனாசா தொழுகை தெரிந்தவர்களாக இருந்தார்கள். எப்ப நாம இதெல்லாம் விட்டோமோ, தாலாட்ட விட்டோம், தொட்டில விட்டோம், சின்ன வயசிலிருந்து பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதை விட்டோம், மக்தப் மதரசாக்களுடைய வீழ்ச்சிகள் ஆரம்பிச்சது. காலையில மதரசாக்களுக்கு அனுப்புவதை விட ஸ்கூலுக்கு அனுப்புவதிலே அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தோமோ, அப்ப எப்படிப்பட்ட ஒரு இளைஞர் கூட்டம் பெருகி இருக்கிறது என்றால் நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய அத்தாவுக்கு ஜனாசா தொலை வைக்கிற கடமை உள்ள ஒரு பிள்ளை, ஒரு மகன் அத்தாவுடைய ஜனாசாவை பள்ளிக்குள் அனுப்பிவிட்டு ஜனாசா முடியும் வரை வெளியில காத்துக்கிட்டு இருக்கிறான். தொலை வைக்க வேண்டிய இவன் தொலை கூட தெரியாதவனாக, ஜனாசா எப்படி தொழணும் தெரியாது, ஜனாசா எத்தனை தக்பீர் தெரியாது, என்னென்ன ஓதணும் தெரியாது, எதுவும் தெரியாமல் வெளியில நிக்கிறா. இவனை பெற்றதற்கு அந்த தாயும் தகப்பனும் வெட்கப்படணுமா இல்லையா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு இதுதான் இஸ்லாத்தினுடைய வீழ்ச்சி. நாம இன்னைக்கு யாரையோ குறை சொல்றோம். அவன் அந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டான், இவன் இந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டான், அவன் அப்படி அவன் இப்படி. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஏன் அவன் அந்த சட்டத்தை கொண்டு வந்தான்? கொண்டு வர்ற திராணி, கொண்டு வருகிற தைரியம் எங்கிருந்து வந்துச்சு?
நாம ஒண்ணுமில்லாம உட்கார்ந்தது தானே, நம்மளிடத்தில் எழுச்சி இல்லாமல் போனது தானே. தலாக்குடைய விஷயம் வந்துச்சு, அவ கேச போட்டா, இதாச்சு. ஏன் போட்டா? ஒரு பெண்ணை நாம் இஸ்லாமிய முறையில் வளர்க்காததனுடைய விளைவு தானே. சின்ன வயசிலிருந்தே கொட்டி கொட்டி மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்திருந்தால், சின்ன வயதிலிருந்து அந்த பிள்ளைக்கு இஸ்லாத்தினுடைய எழுச்சியை போதித்திருந்தால், இஸ்லாம் எவ்வளவு உயர்வானது, நாம் எவ்வளவு உயர்வானவர்கள், மார்க்கம் எவ்வளவு உயர்வானது. வெறுமனே வாய் சொல்லில் ஈட்டி முனையை நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம் என்கிற வாய் சொல் வீரர்களாக இல்லாமல், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈமானுடைய பவர் குறித்து, ஈமானுடைய எழுச்சி குறித்து, ஈமானுடைய விஷயங்கள் குறித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால், இன்னைக்கு வாசப்படி ஏறுகிற, படிகளை மிதிக்கிற, கோர்ட்டு படிகளுக்கு செல்கிற பெண்கள் எங்கிருந்து வந்தாங்க? நாம சொல்லிக் கொடுக்காம விட்டது தானே. இன்னைக்கு கூட நாம என்ன சொல்றோம்னா, இல்ல அந்த பொண்ணு வேற மாதிரி வளர்ந்தாலாம் அதனால போயிட்டாலாம், இந்த பொண்ணு வேற மாதிரி இருந்துச்சான் அதனால போச்சான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இன்று பல கோர்ட்டு படி வாசல்களில் பல ஹாஜியார்களுடைய மகள்கள் இருக்கிறார்கள். பல ஹஜ்ஜுகளை செய்த ஹாஜியினுடைய மகள் பிள்ளைகள் கோர்ட்டு படியேற தயாராக இருக்கிறாங்க. என் கணவன் துன்புறுத்துகிறான், போய் பேச தயாரா இருக்கிறாங்க. இந்த துணிச்சல் எப்படி வந்துச்சு? இப்படி போனால் இப்படிப்பட்ட விளைவுகள் வரும், மார்க்கத்துக்கு பிரச்சனைகள் வரும், தலாக் என்கிற மோசமான நிலைகள் வரும். எங்க போச்சு? பெண்களுடைய பங்களிப்பு இஸ்லாமிய வளர்ச்சியில் இருக்கிறது. இவர்கள் நினைத்தால், இந்த பெண்கள் நினைத்தால், இந்த மார்க்க சட்டதிட்டங்களை பாதுகாக்க முடியும். தன் பிள்ளைகள் வாயிலாக, தன்னுடைய கணவன் வாயிலாக, தன் குடும்பத்தர்கள் வாயிலாக அதை மீட்டெடுக்க முடியும். அதே சமயம் இந்த பெண்கள் வீணாகி போனால், இந்த பெண்களுடைய வாழ்வு குலைந்து போனால், நிச்சயம் ஒரு சமூகம் வீழ்ச்சியடையும் என்பது நிகழ்வு. அதனால்தான் மதரசாக்கள் எப்படிப்பட்ட மதரசா திறக்கிறீங்களோ இல்லையோ, தயவு செய்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் பெண்கள் மதரசாவை திறங்கள் என்கிறோம். பெண்களுக்குண்டான நிஸ்வான் மதரசாக்கள் திறக்கப்படணும், பெண்களுக்குண்டான கல்வி போதிக்கப்படணும். காரணம், அங்கிருந்துதான் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்குது. ஒரு பெண் திருந்தினால் ஒரு குடும்பம் திருந்தும். ஒரு பெண் திருந்தினால் ஒரு குடும்பம் திருந்தும். நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண் உருவாகிவிட்டால் என்றால், அவருடைய குழந்தையை மார்க்கப்பட்டுள்ள குழந்தையாக, கணவனை பற்றுள்ள கணவனாக, குடும்பத்தை பற்றுள்ள குடும்பமாக அவளால் மாற்ற இயலும். ஒரு பெண் மோசமாக மார்க்கத்தை தெரியாதவளாக வீட்டுக்குள் கொண்டு வந்து வைத்து விட்டால், நம்ம எவ்வளவு பெரிய ஆஜியாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆலிம்சாவா இருந்தாலும் சரி, அந்த மருமகளால், அந்த பெண்ணால் நமக்கு மட்டுமல்ல இஸ்லாத்துக்கு வீழ்ச்சி. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்விலிருந்து ஆரம்பித்து, பெண்ணை தேர்வு செய்வதிலிருந்து ஆரம்பித்து, தீனை பாருங்கள், தீனை பாருங்கள், தீனை பாருங்கள் என்று ஒவ்வொரு இடத்திலேயும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை பற்றி பேசுகிறார்கள். காரணம், அந்த பெண் தன் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை தீனுள்ள பிள்ளையாக அவள் மாற்றுவாள். மாற்றுகிற போது உயர்வான ஒரு எண்ணம் அவருக்கு கிடைக்கும். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்தான். ஆனால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சின்ன குழந்தையினுடைய கழுத்தில் கத்தியை வைத்து அறுக்கிற போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னுடைய இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறான் என்று சொன்ன போது, அந்த குழந்தை தைரியமாக தன்னுடைய தகப்பனை பார்த்து, அல்லாஹ்வுடைய ஆணை இது என்றால் நிச்சயமாக தாராளமாக அதை செய்யுங்கள் என்கிற மன தைரியத்தை ஊட்டியது அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லையா? அந்த பெண் வளர்த்த பிள்ளை அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வளர்த்த குழந்தை, அவர்களிடத்தில் அது இருந்தது. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ رَبَّنَا لِيُقِيمُوا الصَّلَاةَ என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு, فَجْعَلْ أَفْئِدَةً مِنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ وَارْزُقْهُم مِنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُم يَشْكُرُونَ என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவினுடைய பங்களிப்பும், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வளர்ப்பும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுக்கு அடிபணிய வைத்தது, தன்னுடைய தகப்பனாருக்கு அடிபணிய வைத்தது, பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்க வைத்தது. எந்த தாய் தன்னுடைய குழந்தைகளை பெரியவங்களுக்கு மதிப்பளிக்கணும்ன்ற நடைமுறையில் வளர்க்கிறார்களோ, அந்த குழந்தை பெரியவங்களை மதிக்குது. எந்த தாய் சின்ன வயசுல இருந்து இதெல்லாம், சின்ன வயசுல அப்படித்தான் இருப்பான், சின்ன பிள்ளை தானே பேசிட்டு போகுது. முதல்லலாம் சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஒரு யாரையாவது பெரியவங்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டான் அப்படின்னா விட மாட்டாங்க, நாக்கிலேயே சுண்டுவாங்க, பல்லுலேயே அடிப்பாங்க. பேசுவியா, பெரியவங்களை பார்த்து இப்படி கேட்பியா, அஜர்த்னு சொல்லுவாங்க. ஹசரத் அவன் ரொம்ப கேட்டானா முட்டிக்கு கீழே உரிச்சு எடுத்துருங்க அப்படிம்பாங்க. இப்போ அஜர்த்தை அடிக்கலாம் வேணாம்,
சும்மா கோபமாக 2 வார்த்தை பேசினாலே போதும், அங்கேருந்து அத்தா வந்துடுறாரு, அம்மா வந்துடுறாங்க. என் பிள்ளைய நான் எவ்வளோ பாசமாக வளர்த்தேன் தெரியுமா, அந்த புள்ள அழுதுட்டு வந்து நிற்கிறான். அஜர்த்து, ஏங்க அழுதான், என்ன செஞ்சேன், நீங்கள் திட்டினீங்களாம்ல. எங்க இந்த ஒழுக்கம் இல்லாம போச்சோ அப்ப அந்த குழந்தை நாளைக்கு எப்படி மாறுது தெரியுமா? இதே அத்தா எந்த ஹஸரத்து திட்டினார் என்பதற்காக எந்த அத்தா வந்து கேட்டாரோ அதே அத்தா நாளை ஒரு நாள் அதே ஹஸரத்திடம் வந்து நிற்கிறார். ஹஸரத் என் பிள்ளைக்காக துஆ செய்யுங்க. என்னாச்சு? ரொம்ப ஊதாரியா அலைகிறான் ஹஸரத், சொல்லே கேட்க மாட்டேங்கிறான். சிகரெட்டு பழக்கம், அந்த பழக்கம், இந்த பழக்கம், எல்லா பழக்கம் வந்துருச்சு. எங்கே தான் போய் கற்றுக்கிட்டானோ தெரியல. சின்ன வயசுல அந்த 5 விளையாதது 50 விளையாது. அதுக்கு பிறகு என்ன துவா செஞ்சு என்ன செய்ய, எவ்வளவு துவா கயிறு எழுதி போட்டு என்ன செய்ய, மாற போறானா, மாறுகிற நிலை வரப்போகிறதா? அப்ப அப்போதே அந்த சிறு பிராயத்திலிருந்தே அந்த குழந்தைகளை வார்த்தெடுத்திருந்தால், அதனால்தான் இஸ்லாமிய வளர்ச்சியில் அதிக பங்களிப்பு பெண்களுக்கு இருக்கிறது. பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்த பங்களிப்பை விட இஸ்லாத்திற்கு பெண்கள் அளிக்க வேண்டிய பங்களிப்புகள் அதிகம் இருக்கிறது. எனவேதான் ஒரு தாயினுடைய பவர், ஒரு தாயினுடைய அந்தஸ்து, இந்த தாய் நினைத்தால் தன்னுடைய குழந்தைகளை சொர்க்கவாதிகளாக மாற்றலாம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சக்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்கள் கைகளில் தந்திருக்கிறான். நீங்கள் நினைத்தால் உங்கள் குடிகார கணவனை கூட ஐவேளை தொழுகக்கூடிய கணவனாக மாற்றலாம். அந்த சக்தியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், பெண்களுக்கு தந்திருக்கிறான். ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிற, ஒரு நாளைக்கு 200 ரூபா சம்பாதிக்கிற ஒரு கணவனிடம் இருந்து ஒரு மாசத்துல 1500 ரூபா 5000 ரூபா பட்டுப்புடவையை வாங்கி தர உங்களால் முடிகிறது. நீங்க நினைச்சா என்ன செஞ்சிடுறீங்க, அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு பெருசு இல்லை, எனக்கு எப்படியாவது அடுத்த மாசம் நமக்கு வெட்டிங் டே வருது, என்ன கொடுக்கணும், மோதிரம் போட்டுருணும், பட்டுச்சேலை கொடுக்கணும், இப்பவே பிளான் போட்டு எல்லாம் செஞ்சு அது ஒரு பெண்ணால் சாதிக்க முடிகிறது என்றால், அதே பெண்ணால் ஒரு கணவனை, திருந்தாத ஒரு கணவனை திருத்தவும் முடியும். எனவே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியில் மிக பெரும் பங்களிப்பு அன்றைய காலத்திலேயும் பெண்களுக்கு இருந்தது, இன்றைய காலத்திலேயும் பெண்களுக்கு இருக்கிறது, வருங்காலத்திலேயும் கியாமத் வரைக்கும் இஸ்லாமிய வளர்ச்சியில் பெரும் பங்கு, பெரும் பங்களிப்பு பெண்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய சீதேவிகளான பெண்களாக நம் வீட்டு பெண்களையும் ஆக்கி அருள் புரிவானாக, நம் குழந்தைகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த சிறப்பான மஜ்லிஸில், சிறப்பான நேரத்தில் ஒன்று கூட்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற மேலான சொர்க்கத்தில் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மஜ்லிஸுல் உலமா சபைக்கும் பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்கும் அல்லாஹு கைரல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.